கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனா ஜீசஸ்க்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? ஒன்னே ஒன்று தான் பிடிக்கும், ஆராதனை. He falls in love with worship. ஆராதனை அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஆராதனை வீரர்களை மிகவும் நேசிக்கிறார். ஏஞ்சின்னு ஒரு ஆராதனை த்ரில்லிங்கா, ஆண்டவருக்கு மிகவும் ஆசீர்வாதமா, நமக்கு ஆசீர்வாதமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென். ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா, த்ரில்லிங்கா, சாத்தானுக்கு கில்லிங்கா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னமே, உங்க பிரசன்னமே, உங்க பிரசன்னமே, உங்க பிரசன்னமே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உந்தன் பிரசன்னம் தான் எனது முகவரி, உந்தன் பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனையில் Hallelujah, hallelujah,
கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மையப்படுத்த போகிறோம். ஓ எங்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. அப்பா பேசுங்க டாடி, என் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி ப்ரே பண்ணுங்க. என்னை மாற்றி அனுப்புங்க. என்னை நல்லவனா மாத்துங்க. என்னை எக்ஸலண்டா மாத்துங்க. என்னை ஹோலியா மாத்துங்க. என்னை பரிசுத்தமா மாற்றுங்க. கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றுங்க. கர்த்தாவே என்னை நடத்துங்க. என்னை நடத்துங்க. லீட் மீ, லீட் மீ. என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, 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 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சென்சிட்டிவான பிரேயர். அப்பா என்னை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. கரம் பிடித்து, கரம் பிடித்து நடத்துகிறீ, நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ, சுமக்கின்றீ. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஏசையா, ஏசையா, ஓ ஏசையா, ஏசையா. டாடி வந்துருங்க டாடி, டாடி எங்க கையை பிடிச்சுங்க டாடி. இந்த திருச்சபை மக்களை நேசிக்கிற தேவனே, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க Hallelujah, hallelujah, Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Rikada nabala kada naba shada nabala kada nabada nabarada nabarabada naba. அன்னை பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பேசலாமா? ரீகாதா நபல கதா நபத நபல கதா நபத நபரபர கதா நப. விட்டுறாதீங்க. அன்னை பாஷையுடைய வரத்தை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அன்னை பாஷை பேசக்கூடிய ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். விட்டு போனதை திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள். ரேகதா நபல கதி நபோ இது நெபே நெபே. ஆவியில நம் பலம் இல்லை என்றால் சாத்தானை மேற்கொள்ள முடியாது. அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாது. புதிய டைரக்ஷன் கிடைக்காது. we are spiritual people. ஆவிக்குரிய மக்கள் எழும்ப போகிறோம். ரேதெனலே கேதனீலா தனபா ஷேதெனலே கேதனே கேதனே பேதே ஓ ரேரேரே பேதிரரபா ரேரேரரபதரா ரேரேரே ரேரே கேதரே பேதரே ரேரேரே ரேரே பேரே பேரே கேதரே பேதரே ரேரேரே ஓ ரோ 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 ரோ. பேசு மகளே, மகனே பேசு, மகனே பேசு, பேசு. அன்னை பாஷையில பலப்படு. புதிய பாஷை பெற்றுக்கொள். God is giving you new tongues. God is opening your mouth. புதிய பாஷையை பேசுங்க. புதிய பாடலை பாடுங்க. புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புது சிருஷ்டியாய் மாறுங்க. New creation. God is changing you totally today. முழுமையாக மாற்றுகிறார். We don't want this old man. பழைய மனுஷன் வேண்டாம். பழைய பயம் வேண்டாம். பழைய தோல்வி வேண்டாம். பழைய கடன் வேண்டாம். நான் புதிதாய் மாற விரும்புகிறேன். எனக்கு பாதை காட்டும் ஆண்டவரே. Lord lead me. கர்த்தாவே என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும்.
Lead me, Lord. Lead me, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. Thank you. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக என் ராஜாதி ராஜனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கோடி நன்றி. நம்மை நடத்தி கொண்டிருந்தார், நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருந்தார். பைபிள் உள்ள புஸ்தகங்களில் நிறைய புஸ்தகங்கள் நமக்கு ஃபேவரைட். எனக்கு ரொம்ப ஃபேவரைட் வந்து ஜான்ங்க, யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் என்னோட அதிகமாய் பேசின ஒரு சுவிசேஷ புஸ்தகம். நான் பல முறை பலப்படுத்தப்பட்டு கர்த்தரால் நடத்தப்பட்டு இருந்த ஒரு புக்கு தான், ஒரு காஸ்பல் புக்கு தான் யோவான் சுவிசேஷம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் யோவான் சுவிசேஷத்தை தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இந்த யோவான் சுவிசேஷத்திலே பல இடத்துல நம்மை பலப்படுத்தினார். இந்த 7 IAMs வந்திருக்கோம். நானே நல்ல மேய்ப்பன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஆடுகளுக்கு வாசல், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, ஜீவப்பம் நானே என்றெல்லாம் பேசியிருப்பார். அருமையான புக்கு. இன்றைக்கி நம்முடைய ஃபைனல் ஜான் பற்றி நம்ம படிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தினுடைய கடைசி சாப்டர் ஃப்ரைடே இன்றைக்கி தியானித்தோம். இயேசு கிறிஸ்து 19ஆம் அதிகாரத்திலே மரித்து ஜீவனை விட்டார். நமக்கெல்லாம் தெரியும், ஜீசஸ் மரித்து 3 நாள் மரித்திருந்தார். He was dead for 3 days. ஆமேன். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் காட்சியளித்தார். தன்னுடைய ரிசரக்டட் பாடியை காட்டினார். தன்னுடைய உயிர் தெழுந்த சரீரத்தை காட்டினார். நம்ம உடம்பு கிடையாது, அது நம்ம உடம்பு மாதிரி கிடையாது. நம்ம உடம்பு இப்படி போனால் இடிச்சுப்போம். அவர் உடம்பு சவுத்துக்குள்ளே வந்துச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம உடம்புல பட்டுன்னு உயிர் போயிடும். அவரோட உடம்பு உயிர் போயிட்டு திரும்பி வந்துருச்சு. இனி உயிர் போகாது. நம்ம உடம்பு ஹீட்டு, சன்லைட்டு, டெம்பரேச்சர், வார்ம்த்து, சில்னஸ் எல்லாத்துக்கும் உட்பட்டது. இதில் எது பட்டாலும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனால் அவர் பாதிக்கப்படலை. நம்ம சூரியனை தாண்டி பாய் சொல்லிட்டு தான் பரமேறி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னுடைய டாபிக் வந்து காட் இஸ் ரெஸ்டோரிங் அஸ். எது எப்படி இருந்தாலும் புதுப்பித்து கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஸ்பிரிச்சுவலாக அவரால் புதுப்பித்து கட்ட முடியும். ஃபிசிக்கலாக புதுப்பித்து கட்ட முடியும். ஃபினான்ஷியலாக புதுப்பித்து கட்ட முடியும். இமோஷ்னலாக புதுப்பித்து கட்ட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடன்காரர்களுடைய கடனை மாற்றி திரும்பவும் பணக்காரர் ஆக்க முடியுமா முடியாதா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஸ்பிரிச்சுவலாக வீக்கானவர்களை எழுப்பி கட்ட முடியுமா முடியாதா? முடியும். உடம்பு சரியாதவர்களை சொஸ்தப்படுத்தி சுகப்படுத்தி திரும்பி ஊழியம் நடத்த முடியுமா முடியாதா? முடியும். பலவீனனை கொண்டு சாதிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏனென்றால் அவர் புதுப்பித்து கட்டுகிற தேவன். ஆமென். எத்தனை பேருக்கு புதுசு ரொம்ப பிடிக்கும்? மொத்த பேருக்கு புதுசு ரொம்ப பிடிக்கும். அத்தனை செய்யக்கூடிய கிருபையை தருவார். இயேசு கிறிஸ்து உங்களை புதுப்பித்து கட்டப் போகிறார். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் ரெஸ்டோரேஷன். தி ரெஸ்டோரேஷன், மறு சீரமைப்பு, மறுபடியும் கட்டுகிறார். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். விசுவாசத்தோடு, கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். விசுவாசத்தோடு, கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் என்னை புதிதாய் கட்டுகிறார். கர்த்தர் என்னை பெரிதாய் கட்டுகிறார். கர்த்தர் என்னை பலமாய் கட்டுகிறார். கர்த்தர் என்னை சுகமாய் கட்டுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எக்ஸைட்மென்ட்டோட கர்த்தர் செய்ய போறார் என்ற விசுவாசத்தோட நான் அடிக்கடி என்னுடைய மூளையை பார்த்து சொல்லுவேன், ஹலோ, உன்னை நான் நம்பலை, நான் ஜீசஸை நம்புறேன்னு சொல்லும் போதே டக்குன்னு ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா இது நம்மளை பாண்டில் தள்ளும், ஒரு பாண்டேஜில் தள்ளும். உன்னால் முடியாது. இன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி என்னத்தை பண்ண, வர்றது ஜூன் மாதம், இன்னும் 12 நாள் தான் இருக்குது, ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படிலாம் சொல்லும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உன்னை நம்பலை. யாரை நம்புகிறேன்? கர்த்தரை. ஆமென். கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் என்னை புதிதாய்
கட்டுகிறார். விசுவாசத்தோட கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுகிறார். God is restoring me. ஆமென். இன்றைய செய்திக்கு வரவேற்கிறேன். நம்ம எடுக்க போகிற பைபிள் போர்ஷன், ஸ்கிரிப்சர் போர்ஷன் யோவான் 21. எடுத்து கையில் ரெடியாக வச்சுங்க. டிவி ஸ்க்ரீனே போடுவாங்க. நம்ம சேர்ந்து பைபிள் போர்ஷன் படிச்சுட்டே இருப்போம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. பிரதர் சிஸ்டர் 19ஆம் அதிகாரத்தில் மரிச்சிட்டார். 20ஆம் அதிகாரத்தில் உயிர் தெழுந்துட்டார். எல்லாருக்கும் காட்சி அளிச்சிட்டார். 21ஆம் அதிகாரத்தில் இயேசு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறார். 40 நாளாக வராரு. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி என்ன பண்ணுவார்? அவங்க கூடவே இருப்பார், அவங்க கூடவே சாப்பிடுவார், அவங்க கூடவே ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்தார், ஹாய் உங்களுக்கு சமாதானம்னு போயிட்டார். இந்த பேதுரு பார்த்தார், இந்த ஜீசஸோட டீம் செட் ஆகிற மாதிரி தெரில. ஜீசஸோட டீமை வச்சு நம்ம ஒரு டீம் உருவாக்கலாம். புரிஞ்சுங்க என்னதுங்க? ஜீசஸோட டீமை வச்சு நம்ம ஒரு டீம். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சர்ச்சில் நிறைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு வருவாங்க. இவங்கள வச்சு ஒரு டீம் உண்டாக்கணும்னு சாத்தான் ஐடியா பண்ணுவான். அந்த ஐடியா பாருங்கள். மீன் பிடிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஊழியத்துக்கு வந்த உன்னை பார்த்து கேம் விளையாட போகிறேன் அப்படின்னா நீ எங்கே போவமா? யோசிக்கிறான் பையன். கேம் விளையாட போகிறேன். எத்தனை பேர் கேம் விளையாட போயிடுவீங்க? டக்கு 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 3-4 பேர் காணும். ஏய் ஓஎம்ஆர் வாடா, நான் வரலப்பா. கேம் விளையாட போகிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் பசங்களை எழுதுகிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். கிரிக்கெட் விளையாட போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு. அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாற்றி மாற்றி, காலையில் 5 மணிக்கு இங்கே வா, 7 மணிக்கு இங்கே வா, 8 மணிக்கு இங்கே வா, மதியம் சாப்பாடு பார்சல் பண்ண போ, ஓஎம்ஆருக்கு போ, இல்லைனா ஆவடிக்கு போ. அதனால் நான் சொல்லு பிரதர் போகிறேன். போய்டு, அவ்வளோதான். நான் வரல. ஏன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. ஜீசஸை விட்டு நீங்கள் போகிறதுக்கு அவர்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்க? என் மேலே 1000 குறை சொல்லலாம். ஜீசஸ் கையில் என்ன அநியாயம் கண்டீங்க? எழுந்து நின்று சொல்லுங்கள். நம்மலாம் செய்கிறது அவருக்கு. இப்போ கூட நம்ம கண்ணு திறக்கலைன்னா நம்மளா மாதிரி ஏமாந்த ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் பக்கத்துலேயே இருந்துன்னு அவர் காலை அமுக்கி விடாமல் போயிட்டோம்னா கேட்குறாங்க. வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள். அவங்களாம் கேட்குறாங்க நீதிமான்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர், எப்பொழுது கட்டப்பட்டவராக இருந்தீர், இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீரோ அதை எனக்கு செய்தீர்கள் என்றார். உங்களையும் என்னைய கர்த்தர் நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்காக அழைக்கவில்லை, எதிரிகளை காட்டிலும் வளரும்படியாக அழைத்திருக்கிறார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளரும். He will grow like the palm tree. பனையை போல செழிக்கக்கூடிய கிருபை. இதற்கு கர்த்தர் நமக்கு புது டைரக்ஷன் கற்று தரப்போகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே இந்த பேதுரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற யார் மேலே ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாரோ, யார் கையில் ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 7 பேர் இருக்கும்போது சீமோன் பேதுரு 2ஆம் வசனம், திதிமு எனப்பட்ட தோமா, கலிலே நாட்டில் உள்ள காரனாக நாத்தான்வேல், செபதேயின் குமாரர் 2 பேர், அவருடைய சீஷில் வேறு 2 பேர் கூடி இருக்கும்பொழுது 21:2 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். என்ன சொன்னாரு? ஹலோ, நான் மீன் பிடிக்க போறேன். முதல் முறை ஒரு முறை கம்பெனி அவுட் ஆச்சு. அப்போ வெறும் வலையை அலசி நின்றார். வெறும் வலையை சுத்தமாக சோப்பு போட்டு அலசினுங்கிறார். இங்கே ஒருத்தன் வலையை அலசினே இருக்கிறானே அப்படின்னு ஜீசஸ் பார்த்து, என்னப்பா அப்படின்னாரு. சரி பின்னாடி வா அப்படின்னாரு. 3 வருஷம் நல்ல சாப்பாடு, மீன் சாப்பாடே தான். மீன் யாருக்கு மீன் வேணுமோ அவங்களுக்கு என்ன சாப்பாடு தான்? 5 அப்பம் 4 அப்பம் சில சிறு மீன்கள். ஏன் ஃபிஷ்ஷை பற்றி பைபிள் பெருசாக பேசுதுன்னா, ஜெருசலேமுக்கு ஃபிஷ் சேராது. கலிலேயா என்பது வேறு நாடு, யூதேயா என்ற வேறு நாடு. யூதேயாவில் ஆண்டவர் ஊழியம் செய்தார், கலிலேயாவும் ஊழியம் செய்தார். யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு ஃபிஷ் வராது, கருவாடு தான் வரும். ஏன்னா இன்றைக்கு மாதிரி ஹை டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அவங்க மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் ஏற்றி வரத்துக்குள்ள என்ன ஆகிடும்? கருவாடாயிடும். அதனால் மீன் வேணுன்றவங்க இங்கேருந்து கலிலேயாவுக்கு போய் சாப்பிடணும். ஆனால் அந்த யூதேயாவிலே எப்பயோ ஒரு பையன் 2 மீன் வறுத்து எடுத்துகிட்டு வந்தான். அவன் ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் ஆச்சு. அப்புறம் மீட்டிங்கில் வேறு ஒரு 3 நாள் ஆச்சு. எனக்கு ஒரு 8 நாள் 10 நாள் மீன் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கோம். அந்த மீனை எடுத்து ஜீசஸ் ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிடக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? ஃபிஷ்ஷு கொடுத்தார். இந்த பேதுருக்கு தோணுச்சு, என் மணவாளன் என்னை கைவிட்டார், என் எஜமான் என்னை கைவிட்டார், இயேசு என்னை கைவிட்டார். லெட் மீ ஃபைண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ். என்னதுங்க? ஜீசஸை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் நீங்கள் காட்டுங்க. சத்தியமாக இல்லைங்க. ஜீசஸ் விட்டாலே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். அந்த 7 தலை 10 கொம்புகாரன் எத்தனைங்க? அவன் யாராவது ஒருத்தர் ஒரு ஹீரோ அவங்க இல்லை ஹீரோயினோட படம் போட்டு மாஸ்க் போட்டுன்னு வருவான். நீங்கள் போயிடுவீங்க அவனை பார்த்து. மாஸ்கை கட்டினான்னு வைங்க, அவனை பார்த்ததுமே செத்து போயிடுவோம். எத்தனை தலை?
7 தலை 10 கொம்புக்காரன். அவனோட ரியல் இமேஜ் அது கிடையாது. அவன் சர்பமாக வந்தான், பாம்பா வரான், தேலா வரான், மனுஷனா வரான், எப்படியோ வரான். அவனை நம்புவதற்கு இல்லை. நமக்கு ஒரே ராஜா, ஒரே மணவாளன், ஒரே தலைவன், ஒரே கர்த்தர், ஒரே இயேசு, ஒரே ரட்சகர். We don't have any alternative other than him. பேதுரு புறப்பட்டு போகிறான். இரவெல்லாம் வலை போடுகிறார்கள். The professional people may fail. ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். They that wait upon the Lord. Professional fisherman 7 பேர். எந்த கடலில் எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும், எந்த ஹைட்டில் போட்டால் என்ன மீன் கிடைக்கும் என்று தெரிந்த ஃபிஷர்மேன், they failed the whole night. முழு வாயேஜ், முழு ப்ராஜெக்ட். படகு 2 வாடகை, ஒன்று டே வாடகை இல்லை நைட் வாடகை. டேயில் ப்ரொஃபஷனல் பீப்புள் போயிட்டு வந்துட்ட பிறகு நைட்டில் வாடகை கேட்டாங்க. அரை வாடகைக்கு வானாலா என்னன்னு தெரில. நைட்டில் பேதுரு மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இன்றைக்கி மீன் பிடிக்கிறேன், இந்த பில்டிங்கை வாங்குகிறேன். நம்ம சொல்லுவோம் பாருங்க, நான் சம்பாரிச்சு அது இருக்கு பார், அந்த பார்க்கை வாங்குகிறேன், இந்த பில்டிங்கை வாங்குகிறேன், இந்த 10 அடுக்கை வாங்குறேன்னு ஆசைப்பட்டது போல் மார்க்கெட் பிளேஸ்லே குதிக்கிறான். அவன் அந்த வேலை செய்ய போகிறான். Now he went totally failure. முழுமையாக தோற்று போகிறான். மார்க்கெட் பிளேஸ் வெற்றி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் தோல்வியும் இருக்குது. பிஸ்னஸ் வெற்றி அந்த அளவுக்கு கொடுக்குறதோ அந்த அளவுக்கு தோல்வியும் தரும். எதிர்பாராத வெற்றி கொடுத்த அதே மார்க்கெட் பிளேஸ் எதிர்பாராத தோல்வியும் கொடுக்கும். வெற்றியை தலை நிமிர்ந்து வாழ்ந்த மக்கள் தோல்வியை தாங்கி கூட முடியாமல் எத்தனை பேர் மழித்து போனார்கள். அதோடு நீங்கள் கேம் விளையாட முடியாது. கடலில் மீன் பிடிக்க போனீங்க, தூண்டிலில் பிடிக்கிற வரைக்கும் மீன் உங்கள் கையில். படகுலன்னு இறங்கிட்டீங்கன்னா தெரியாது, நீங்கள் திரும்பி வரலன்னா நீங்கள் மீன் கையில் மாறிடுவீங்க. மீன் உங்களுக்கு உணவாகிறது நீங்கள் வெளியே வந்து சேர்ந்தீங்கன்னா தான், இல்லைனா நீங்கள் மீனுக்கு உணவாக மாறிடுவீங்க. மார்க்கெட் பிளேஸில் இறங்கி பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும், சேஃபாக பண்ணுற வரைக்கும் பிஸ்னஸ் உங்கள் கையில். என்றைக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ நீங்கள் பிஸ்னஸ் கையில். நீங்கள் பிஸ்னஸ் வாயிலன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட எத்தனையோ பேரை விழுங்கி அழித்திருக்கிறது பிஸ்னஸ். இட் ஃபெயில்ட் இனஃப். என்ன சிங்கிள் நைட், ஒரே ராத்திரியில் அவுட்டு. கப்பல் வாடகை இல்லை. இங்கிலீஷில் ஷிப்புன்னு போடப்பட்டிருக்கு, தமிழில் படகுன்னு போடப்பட்டு. வாடகை இல்லை, வாடகை கொடுக்கணும். 7 ஃபிஷர்மேனுக்கு சம்பளம் கொடுக்கணும். வேறு என்னென்னலாம் வலை கூட வாடகை தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க. எவ்ரி திங் வென் ஃபெயில்ட். அதிகாலை ஆகிவிட்டது. ஆமேன். இப்போ ஜீசஸ் காப்பாற்றலைன்னா வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் அவர் சீஷர்கள் நிற்கிறாங்க. ஜீசஸோட சீஷர்கள்லாம் கை தூக்கி கையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் லைஃப்பும் பேதுரோட லைஃப்பும் ஒத்து போதா இல்லையா? எத்தனை பேருக்கு ஒத்து போகுது? ஐயோ, காலையில் ஜீசஸ் ஒரு அற்புதம் செஞ்சார்னா இந்த மாதம் நல்லா ஓடிடுமே. இந்த மாதம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, கையில் இருக்கிறத வெளியே காட்டிடாத, காட்டினா எதிரிக்குன்னா தெரிஞ்சிடும், பலம் தெரிஞ்சிடும், மூடியே வச்சுக்கோ அப்படின்னு வெறுங்கையை மூட கற்றுக் கொடுத்தாங்க. வெறுங்கையை எல்லார் கையிலையும் மூடலாம், கர்த்தர் கையில் திறந்து காட்டணும். சாமி நான் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ப்ரொஃபெட்டிக்காக பண்ணலாமா? கையை விரித்து அப்படி காட்டுங்க. ஒன்றுமே இல்லைப்பா, பலமோ இல்லை சாமி, தலையில் முடி கூட இல்லை சாமி, இருக்கிற முடி கூட வெள்ளையாக போயிடுச்சு சாமி, பாக்கெட்டில் காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இல்லை, ஜிபேயில் காசு இல்லை, கிரெடிட் கார்டில் காசு இல்லை, வீட்டில் காசு இல்லை, வயிற்றில் தெம்பு இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, முட்டியில் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இல்லை, பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்பீர்கள் என்றால் இதோ கடற்கரையில் இயேசு உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறார். டு யூ ஹேவ் எனிதிங்? இயேசுவின் நாமத்தினால டு யூ ஹேவ் எனிதிங் கேட்கும்போது நத்திங்னு சொன்னீங்கன்னா யூ வில் ஹேவ் எவ்ரிதிங் என்கிற வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நத்திங் வில் லேக். மீன் பிடிக்கிறாங்க, பொழுது விடிந்து விட்டது. பொழுது விடிஞ்சதும் எங்கே போகணும்னு தோணும். பொழுது விடிஞ்சதும் ரியல் ஃபிஷர்மேன்லாம் வருவாங்க. வந்த பிறகு பார்ப்பாங்க, இது நான் புதுசாக கப்பல் போகுது, யார் அது அதுவா ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வேலையை விட்டு ஓடி போனானே, ஆமாம் அந்த பேதுரு, அவன் தான் பிடிச்சின்னுக்கிறான். அவன் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணானே, நான் கர்த்தரை நம்பி போகிறேன், கர்த்தர் என்னை இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், அவன் வந்திருக்கானா. சரி எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ, 100 கிராம், 50 கிராம், ஒரு மீன். யூதர்கள் நண்டு, இறா, வஞ்சிரம், வவ்வால்லாம் சாப்பிட மாட்டாங்க. செதில் உள்ள மீன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஒரு வவ்வால் கூட பிடிக்கல, ஒரு எறா கூட பிடிக்கல, ஒரு நண்டு கூட பிடிக்கல, ஒரு கிளிஞ்சல் கூட பிடிக்கல. எம்டி ஹேண்டட் நிற்கிறான். அந்த நேரத்தில் காலையிலே பிஸ்னஸ் பண்ண யாரோ ஒருத்தர் வந்தது போல் கர்த்தரே இங்கே வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறார் அவர்களை பார்த்து,
கர்த்தர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறது நாம் கெட்டு போவதற்காக அல்ல, நம்மை கட்டுவதற்காக. இன்றைக்கி கர்த்தர் பைபிள் மூலிமா உங்களை பார்த்து கேட்கலாம், நீ எப்படி இருக்கன்னு கேட்டாரா? ஏன் இந்த ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குறாரு? இல்லை மகனே, நீ எப்படி இருக்கிறன்னு அவர் கேட்டார்னா, நீ சரியான பதில் சொன்னீன்னா நீ அப்படி இருக்கத்தக்கதாக உன்னை மாற்றப் போகிறார். பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? Do you have any meat to eat? அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? என்னதுங்க? ஏதாச்சும். என்னென்னலாம் சாப்பிட்லாம்? யூதர்கள் நம்மளை போல் சாப்பிட மாட்டாங்க. அந்த கிளிஞ்சல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்வீங்க சிப்பி. யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. நண்டு சாப்பிட மாட்டாங்க, நத்தை சாப்பிட மாட்டாங்க, எறா சாப்பிட மாட்டாங்க, செதில் இல்லாத மீன் சாப்பிட மாட்டாங்க, ரக்கா இல்லாத மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன தான் சாப்பிடுவாங்க? காணாங்கத்தான், சங்கரா, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு மீன் பேர் எனக்கு சொல்ல தெரியல. செதில் இருக்கணும். அப்போ வஞ்சிரம் வவ்வால்லாம் கிடையாது, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு சங்கரா மீனாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை என்றார்கள். ஆமென். டாக்டர் கையில், வக்கீல் கையில் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், ஜீசஸ் கையில் பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ஜீசஸ் கையில் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்ல. ஏதாகிலும் இருக்கிறதா? என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். How many of you believe in prayer? நீங்கள் சொல்லலாம், வாடா பார்த்துக்கலாம், என் கையில் ப்ரேயர் இருக்குது, எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். இயேசு கேட்டார், ஏதாகிலும் இருக்கிறதா? அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். Now God is going to restore. நம்ம கையில் ஒன்றும் இல்லாத போது தான் என்ன பண்ணுவார்? கட்டி எழுப்புவார். விழுந்த நிலை ஒன்றும் கஷ்டமான நிலை இல்லை, பயப்படாதீங்க. விழுந்துட்டேன்னு அழாதீங்க. விழுந்த இடத்துலேருந்து திரும்பவும் கட்டி கர்த்தர் நம்மை எழுப்புவார். He will build us. ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். 5th verseல ஒன்றுமில்லை என்று சொல்லும்போதே, தன்னுடைய பிரச்சனையை ஒற்றுக்கொள்ளும் போதே கர்த்தர் தீர்வுக்கு வழி செய்கிறார். நம் பிரச்சனை பற்றி கலங்கி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் நம் பிரச்சனைக்கு தீர்வுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம் பிரச்சனையை நாம் இங்கே ஒத்துக்கொண்டு இருக்கும் போதே என்ன பண்ணுங்க? அக்ரி பண்ணிட்டு இருக்கும் போதே, அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே, சாரி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நமக்காக ஒர்க் பண்ணியிருக்கார். நம்பர் 1, அவர் ரெஸ்டோர் பண்ண எடுக்கிற யுக்தி, கொடுக்கிற பிளான், கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். உன் பாதையை மாற்று. என்னதுங்க? பாதையை மாற்று. எத்தனை பேர் துணிஞ்சு ஆண்டவர் நம்பி பாதையை மாற்ற போறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து அப்ரப்டாக சேஞ்ச் பண்ணுறார். நம்ம ஆண்டவரால் 100% மாற்றி அமைக்க முடியும். உலகம் போல இல்லை. உலகத்தின் பாதையை விட்டு வெளியில் வா, இன்னைக்கு முடிவு, நான் உன்னை காப்பாற்றுறேன். சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். என்ன ஆண்டவர்? சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். வலது பக்கத்தில் வலையை போடுங்கள். 5th verse பாருங்க, 6th verse பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்க. ரைட் சைடு என்றது என்னதுங்க? வலது சைடில். ரைட்னாலே கரெக்டுன்னு அர்த்தம். ரைட்டாக வலை போடுன்றார். என்ன போடு? ரைட்டாக. ரைட்டாக பிஸ்னஸ் பண்ணு, ரைட்டாக பேசு, ரைட்டாக வாழு, கரெக்டாக நடந்துக்கோ, ரைட் சைட் ட்ராவல் பண்ணு. ஆமீன். நம்மளை பார்த்து நீ ரைட்டாக போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல இந்த பூமியில் ஒரே ஒருத்தர் தான் உண்டு, கர்த்தர் தான். மற்றபடி பூமி லக்கு சொல்லும். 10 ரூபா பிஸ்னஸை 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரே நைட் மிட் நைட் பணக்காரனா மாறு. அது ரைட் இல்லை, அது ராங். கர்த்தர் சொல்லுகிறார், புட் இட் ஆன் த ரைட் சைடு. புட் இட் ஆன் த ரைட் சைடு ஹஸ் காட் 2 மீனிங்ஸ். ரைட் சைடு போடணும்னு அர்த்தம், ரைட்டான சைடு போடணும் அர்த்தம். How many of you are going to believe God? பைபிளை கையில் எடுத்துட்டு ஆண்டவர் வழியில் போனால் நம்ம பிழைப்போன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் தெரிஞ்ச பேர் தானே நம்ம ராங் சைடு எடுத்தோம். God is changing our course today. God is changing our direction today. எத்தனை பேர் வில்லிங்? நான் என் டைரக்ஷனே மாற்ற ரெடின்றவங்க டக்குன்னு ஏஞ்சி நிலுங்க பார்க்கலாம். அவங்களுக்காக ப்ரே பண்ண போகிறேன். எதுக்கு ஏஞ்சிக்கிறீங்க தெரியாமல் இருந்துக்காதீங்க. நான் மாறுறேன், நான் என்ன மாற்றிக்கிறேன். எல்லாரும் எழுந்துக்க வேணாம். யாருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்குது? நான் என்ன மாறுறேன்? என் பேச்சில் மாறுறேன், என் யோசனையில் மாறுறேன், என் நடத்தையில் மாறுறேன், என் நினைப்பில் மாறுறேன், என் கொள்கையில் மாறுறேன், என் தாட்டில் மாறுறேன். நான் மாற போகிறேன். I am going to put on the right side. அதே வலை, அதே படகு, அதே கடல், ரைட் டைரக்ஷனில் போகும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும். இவ்வளோ நாள் லெஃப்டில் போடலாம், ராங் டைரக்ஷனில் போடலாம், இஷ்டத்துக்கு போடலாம், உலகம் சொன்னபடி போடலாம், மார்க்கெட்டிங் கற்றுட்டு வந்து போடலாம்.
குரு கையில் கற்றுக்கலாம், அவர் கையில் கற்றுக்கலாம், இவர் கையில் கற்றுக்கலாம். நோ மை beloved brother, God wants you to put in the right direction. சரியான பாதையில் நீ போட்டுடு, எனக்காக வெயிட் பண்ணு. ப்ரே பண்ணலாமா? ஒரு ரைட்டான மேலே தூக்குங்க. டாடி நான் ரைட் சைடுக்கு வரேன், நான் ரைட் சைடு வரேன். உங்கள் சைடு தான் டாடி இந்த ரைட் சைடு. மகனே, உன் பணத்தை ஆண்டவர் கொடுக்க ஒரு நொடி போதும்பா. நீ எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கையை கொடுக்க ஒரு நொடி போதும். உன்னை வியாதியிலிருந்து மீட்க ஒரு நொடி போதும். குஷ்டரோகியை சுஸ்தமாக்கின தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் இதோ உங்களை ரைட் சைடுக்கு அழைக்கிறார். வெல்கம் டு த ரைட் சைடு. என் பக்கம் நீ வருவாயா? உங்கள் கையை தூக்கி சொல்லுங்கள், அப்பா நான் உங்கள் பக்கம் வருகிறேன், உங்கள் பக்கம் வருகிறேன், உங்கள் பக்கம் வருகிறேன். ஐ எம் ரெடி டு சேஞ்ச், ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச், ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச். நான் இனிமேல் ப்ரே பண்ணி எங்கள் ஆண்டவர் காலில் தான் விடுவேன். அந்த கடன் பிரச்சனையை மாற்றும். ஏன் அந்த கடன் பிரச்சனை அடிக்கடி சொல்கிறேன்னா, 90% ஆஃப் த பீப்புள் ஆர் காட் இன் டெட்ஸ். 90% யார் கடனில் விழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட மாட்டுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் கடன் வாங்குறவங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கரெக்டான பாதையில் போனார்னா ஒய்ஃப் சைடில் போயிடுவாங்க, ஒய்ஃப் கரெக்டான பாதையில் ஹஸ்பண்ட் போயிடுவாங்க. அம்மா அப்பா இருந்தால் பிள்ளைங்க கடன் வாங்கிடுவாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க நல்லா இருந்தால் மருமக்கமார்கள் வந்து வாங்குறத பார்க்குறேன். எவ்ரி ஃபேமிலி இஸ் காட். வருமானம் பெருசு இல்லை, கடன் அதை காட்டிலும் பெரிதாகிறது. ஆனால் நான் இன்றைக்கி ரைட் சைடு வரேன். இந்த மெசேஜை கேட்டு உங்கள் ரைட் சைடு வரேன். 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படிக்கு கர்த்தர் வார்த்தையை கேட்டு சரியான பக்கம் நான் போகிறேன். Lord, I am willing to change my direction. Lord, I am willing to change my direction. நான் என் பாதையை சரியாய் கொண்டு வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னும் கூட ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ரைட் சைடு. ரைட் சைடு சொன்னதும் இந்த டிசைபிள்ஸ் கீழ்ப்படிஞ்சாங்க. இமிடியேட்டாக கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா? டிசைபிள்ஸ் என்பவன் சீஷன். இந்த சீஷன் வந்து நேற்று சாயந்தரம் வரைக்கும் குரு சொல்கிறத கேட்டுருந்தான். நைட்டு தான் பல்ட்டி அடிச்சிருக்கான். ஊரில் போகிறவனை கூப்பிட்டு ரைட் சைடு போடனாயா? போட முடியாது, என்னான்ற அப்படின்னு கேட்பான். ஆனால் சீஷன் சொல்கிறத கேட்பான். ஏன்னா வர குரல் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். நீங்களும் நானும் சீஷருங்க. இந்த பூமியில் எவ்வளோ குரல் காதில் வந்தாலும் நம்ம ராஜா ஒரு மூலையில் நின்றுட்டு ரைட் சைடு போடு அப்படின்னாருனா கூட நம்மலாம் கீழ்ப்படியே பிறந்தவர்கள். எத்தனை பேருக்கு இதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கிறேன். நான் வாழறதே அவருக்காக தான், பிறந்ததே அவருக்காக தான், அவர் சொல்கிறத கேட்குறதுக்காக தான். ஆமேன். நம்மலாம் சீஷர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். சொல்லுவார் நம்மள்கிட்ட, உன்னை ரைட் சைடாக தானே போட சொன்னேன், நீ ஏன் லெஃப்ட்டில் போட்ட, சாரிப்பா திரும்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போட்டாங்க. போட்டபோது திரளான மீன்கள், 153 மிகப்பெரிய மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னாடி எவ்வளோ மீன்களா? திரளான. கை எப்படி வச்சுங்க? எப்படி? திரளான. கை எப்படி வச்சுங்க? கை எப்படி வைங்க? திரளான. கை எப்படி வைங்க? திரளான. திரளான மீன்கள். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் வழியில் வந்தோம்னா திரளான காசு கூட பார்க்க வைப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். திரளான ஆசீர்வாதத்தை பார்க்க வைப்பார், திரளான நன்மைகளை பார்க்க வைப்பார். திரளான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது தகுதி இல்லைப்பா, இந்த ஆசீர்வாதம் என்னால் எனக்கு வரல, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சொன்னதுக்காக கட்டுப்பட்டதுனால வந்துச்சுப்பான்னு நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறத விட்டுருந்தா நான் பல பேருக்கு சாபமாக மாறி இருந்திருப்பேன்ப்பா. இன்றைக்கி என்ன ஆசீர்வாதமாக மாற்றிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். மகனே, உனக்கும் தானே ஆசை 4 பேருக்கு சாப்பாடு போடணும், கடன் இல்லாமல் வாழணும் தானே ஆசைப்பட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறத கேட்டீங்கன்னா உன் வீட்லேயும் திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். காசு வராததுக்கு காரணம் நாமளும் நம்ம போன பாதையும் தான். இப்போ வரப்போகிறதுக்கு காரணம் திரும்ப நம்மளும் நம்மை காப்பாற்றுற இயேசுவும் தான். ஆமென். God wants us to change our direction. God wants us to change our course. உன் பாதை மறுசீரமை என்றார். மறுசீரமைச்சிட்டாங்க. மீன் மாட்டிக்கிடுச்சு. எவ்வளோ மீன் மாட்டிச்சுன்னு சொன்னேன்? 153 மிகப்பெரிய மீன்கள். இப்போ இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குது? திரளான மீன்கள். இந்த திரளான மீன்கள் திரளான மீன்கள் வந்த பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அட்வைஸ் கொடுத்தது யார்? யார்? ஜீசஸ். இந்த அட்வைஸ் கொடுத்தது யார்? இந்த அட்வைஸ் கொடுத்தது யார்? ஜீசஸ். எப்படியோ மறைஞ்சிக்கிட்டு போய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர் இல்லை, சொல்லி செய்கிறவர். என் வார்த்தையை நம்பு, உன்னை காப்பாற்றுறேன். எப்படி? என் வார்த்தையை நம்பு, உன்னை நான் காப்பாற்றுறேன். என் வார்த்தையை நம்பு, நான் உன்னை கடன்லேருந்து காப்பாற்றுறேன். என் வார்த்தையை நம்பு, அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுறேன். ஆனால் இனிமேல் அந்த வழிக்கு போகாத, என் வழியில் வா. நம்ம ஜீசஸ் நாட் கன்ஃபியூசிங் காட். அதனால காஸ்பல் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. கர்த்தராக இயேசுவை விசுவாசி, நீயும் ரட்சிக்கு போடுவோம், உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கு போடுவான், உங்கள் வீட்டாரர் ரட்சிக்கு போடுவான்.
நமக்கு நம்மளோட நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம சில நேரம் சாப்பிடாம கூட வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஒரு பொட்டலம் சாப்பிட்டு போங்க. நான் இல்லை நான் வீட்டில் எடுத்துன்னு போய் சாப்பிட்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போகிறேன். ஏன் வீட்டுக்கு? அந்த முட்டை பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, வெறும் சோறை நம்ம சாப்பிடுவோம். அப்போ நீங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் யார்கிட்ட வரணும்? ஜீசஸ் கையில். சரிங்க, வலையிலேருந்து மீன் மாட்டிடுச்சிங்க. பேதுருக்கு சொன்னா யோவான், அது சொன்னாரே, அட்வைஸ் கொடுத்தாரு, அது வேற யாரும் அல்ல, இயேசு. என்னதுங்க? இயேசு அப்படின்னு சொன்னதும் சீமோன் பேதுரு கடலில் குதிக்க போகிறான். படகோட வந்தால் லேட் ஆகிடும், அதை தள்ளிக்கிட்டு வரணும். நான் நீச்சல் அடிச்சுட்டு வருவேன் பார்த்தா கீழ் வஸ்திரம் இல்லாமல் மேல் வஸ்திரம் மட்டும் தான் போட்டுக்கிறார். அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை கூட விட்டார். ட்ரெஸ்ஸு கூட போயிடுச்சு. கிழிஞ்சிருச்சா இல்லை கழண்டுருச்சா என்னன்னு தெரில. மேல் வஸ்திரத்தை கழட்டி கீழே கட்டி கொண்டு நீச்சல் அடித்து கொண்டு இயேசுவிடம் ஓடி வந்து விழுகிறான். நம்மள பல பேர் ஜீசஸ் கையில் ஓடி வந்து விழுகிற நிலையில் தான் இருக்கீங்க. எனக்கு தெரியும், எந்த நிலையிலும் ஓடி போனா, என்னடா ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இருக்க, என்னடா பல் துளக்காமல் வந்திருக்க, என்னடா முடி வெட்டாமல் வந்திருக்க, என்னடா ஷூ போடாமல் வந்திருக்கிற சொல்கிற கர்த்தர் இல்லை. எந்த நிலையில் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிற இயேசு உங்கள் ராஜா, உன் ராஜா, உன் ராஜா, உன் ராஜா, உன் ராஜா, என் ராஜா மகனே. ஓடி வருகிறார். ஓடி வந்து பார்த்தால் அங்கே ஃபுட்டு ரெடியாக இருக்குங்க. The direction is going to change by eating. by சொல்லுங்க, by eating. டைரக்ஷன் மாற்றிட்டாரு. கடலில், மார்க்கெட்டில், உலகத்தில் கடல் தான் இன்றைக்கி மார்க்கெட் பிளேஸ். நீங்கள் வேலை செய்கிற இடம் வந்து கடல். சும்மாலாம் போனால் உங்களுக்கு மீன் வந்துடாது. அப்படி ஒரு மீன் வந்தாலும் அந்த மீனோட இதெல்லாம் ஓட்டின்னு வரும். உங்கள் மீனை நீங்கள் சட்டியில் வச்சுருக்கும் போதே அது அப்படியே காணாமல் போயிடும். அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட் பிளேஸ் உங்களுக்கு தருகிறது. கடல் என்பது மார்க்கெட் பிளேஸ். இப்போ வீட்டுக்கு கூப்பிடுகிறார், ஊழியத்துக்கு கூப்பிடுகிறார். He is changing the direction of the food. He is changing the food. சாப்பாடு தரார். சொல்கிறாரு, மார்க்கெட் பிளேஸ் உனக்கு சோறு போடலடா, நான் சோறு போடுறேன். ஹல்லேலூயா. உனக்கு எந்த மீன், ஒரு மீன் கூட இல்லையா? நான் யோசிக்கிறேன், ஜீசஸ் இவங்க இந்த சைடு மீன் பிடிக்கும்போது நீங்கள் அந்த சைடு மீன் பிடிச்சிங்களா? ஜீசஸ் இவங்க இந்த பக்கம் படகுல இருக்கும்போது நீங்கள் இன்னொரு படகு வாங்கி போனீங்களா? இல்லை, ஜீசஸ் இப்போ ரெசரக்டட் பாடியில் இருக்கார். மீனே வானாலே வரும். நம்ம கர்த்தர் வந்து ஹை டெக்னாலஜி பீப்புள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடே சென்சார். அவங்க நடந்து அப்படி போனாங்கன்னா ஷூவில் சென்சார் இருக்குது, அப்படி போகும்போது கது தருகுது. ரைட்டா? ஃபேனு கிக், கரெக்டா? காரு கிக். நம்ம ஆர்டர் இன்னும் அட்வான்ஸ்டு. சொல்லில் செய்கிறவர். எப்படி? வார்த்தை. என்னதுங்க? வார்த்தை. என்னதுங்க? சொஸ்தம் அடைவாயாக. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. கடன் பிரச்சனையை வெளியே சொல்லுங்க, போ. வியாதியை வெளியே, பயமே வெளியே, இயேசுவின் நாமத்தினால போ. எவ்வளோ அட்வான்ஸாக நம்மளை வச்சுருக்கார். நம்ம போய் மரம் வெட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தம் வார்த்தையினால் அந்த மீன் வர வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க சாப்பிட்றாங்க. God gave them the best breakfast. நம்ம ஆண்டவர் bread and fish. அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் சப்பாத்தியும் வறுத்த மீனும் சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். God gave them the best breakfast, fish and bread. அப்பமும் மீனும். அப்பமும் குக் பண்ணியிருக்காரு, ஃபிஷ்ஷும் குக் பண்ணியிருக்காரு. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆண்டவரா, சாப்பாடு போடுற ஆண்டவரா. கரி நெருப்பை காண்கிறார்கள், அப்பத்தையும் கண்டார்கள். நைட்டெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணவனுக்கு சப்பாத்தியை பார்த்ததும் நான் நினைக்கிறதெல்லாம் சீஷர்கள், they were so hungry. ஆண்டவருக்கு தெரியும் 7 பேர் தான் வரான், எப்படியும் ஒரு 70 சப்பாத்தி சாப்பிடுவான், இல்லை ஆளுக்கு 70 போட்டால் கூட 700 சப்பாத்தி சாப்பிடுவான் சொல்லி எவ்வளோ சமைச்சார் என்று தெரியல. they had the breakfast, they were filled. அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். சொல்லுங்க, வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் உடைய வழியிலே எனக்கு திருப்தி உண்டு. வயிற்றுல கை சொல்லுங்க, கர்த்தருடைய வழியிலே எனக்கு திருப்தி உண்டு. அவர் பாதையிலும் திருப்தி உண்டு, அவருடைய உணவிலும் திருப்தி உண்டு. இப்போ கேட்டார், பிடித்தவைகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள். எந்த சீமோன் பேதுரு ஃபஸ்ட்டு டைமு அவன் தான் கொடுத்தான். உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயம் வாங்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தர போகிறேன்றீங்க? இந்த வழியில் வந்த பிறகு இப்போ எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துச்சு? ஏற்கனவே கேட்கும்போது 1000 ரூபாவா மாதமா, அயோயோயோ என்ன இது, இப்போ கொடுக்குறேன் 153 மிகப்பெரிய மீன்களையும் தருகிறேன். God will empower us
டு பில்ட் His kingdom. கையை வச்சுங்க. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை மடங்கு? 153 மடங்கு. எத்தனை மடங்கு? 153. மிகப்பெரிய உணவிலே சீரமைப்பு. ஃபுட்டு கொடுத்துட்டார். இனிமேல் சாப்பாடை பற்றி கவலை இல்லை. யார் வந்துட்டார்? இயேசு வந்துட்டார். அடுத்தது பார்த்தோம் என்றால் ரிலேஷன்ஷிப். கர்த்தர் அவர்களை உறவிலே பலப்படுத்துகிறார். வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 21:15-16. God want them to have relationship with him. என்னோடு கூட உறவில் இருங்க. என்னில் அன்பாக இருக்கிறீர்களா? Do you love me? இயேசுவை நேசிக்கிறவங்களா? டக்குன்னு கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க அவருக்காக? என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணோம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நான் சொல்லங்க, அவரே சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகளை, குழந்தைங்களா, டீனேஜ் பிள்ளைங்களா வெயிலில் விட்டியனா கெட்டு போயிடுவான். என்னை விட்டு போயிடுவான், உன்னையும் விட்டு போயிடுவான். அவனுக்கு மேய்க்கப்பட வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, தண்ணி, கேம்ஸு, விளையாட்டு, டிவி, கேமு, ஆப்பு எல்லாம் கொடுத்து மேய்க்கணும். பிடிச்சி வந்து கட்டி போட சொல்ல. நம்மளை தெரியும், ஒழுங்காக உட்காரல ஒன்று அடிப்பேன், வெளியில் போகாதரா, வெயிலில் விளையாடுறா, கிரிக்கெட் விளையாடுறான்ட்டு அவனை டென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து நீ அவனை மேய்க்க வேண்டும். மேய்க்கிற அனுபவம் ரொம்ப கடினமான அனுபவம். என்னை நேசிச்சனா நீ ஆடமை, என்னை மேய்ச்சினா என் ஊழியத்துக்கு வா. நீ ஊழியத்துக்கு வரலனா, எனக்கு எதுவுமே பண்ணலனா, நீ என்னை நேசிக்கலன்றது எனக்கு தெரியும். 3 முறை கேட்டார் அவனை பார்த்து. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இனிமே வாயை முடிப்பான். ஏன் தெரியுமா? அவரோட ஆடு அவனோட சேர்த்து 6 பேரை கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். He misguided the children of Jesus. We are not here to misguide people. We are here to guide people. சரியான பாதையில். இந்த அண்ணனை பார்த்தா, இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரோ அதை நான் பண்ணுவேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் லீடராக வரணும். இந்த அக்கா என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நான் பேசுவேன். ஏன்னா இந்த அக்கா ஜீசஸ் மாதிரி பேசுகிறாங்க என்கிற ஒரு காலிங், ஒரு ரோல் மாடலாக கத்தர் கொடுத்தார். ஆடு வந்துங்க நம்ம சொல்கிறத செய்யாதுங்க, நம்ம பண்ணுறதை பண்ணோம். நீங்கள் போனீங்கன்னா நம்ம முறைமையில் ஆடு பின்னாடி மெய்ப்பான் போவாங்களா? யூதர்கள் அப்படி கிடையாது. அவங்க முன்னாடி போவாங்க, அது பின்னாடி வரும். அவங்க ஆற்றை கடந்தாங்கன்னா அதுவும் ஆற்ற, அது ரோட்டை கடந்தாங்கன்னா அதுவும் ரோட்டாக கிடக்கும். அவங்க நின்னாங்கன்னா நிற்கும். God wants us to be the role model. உங்களை எத்தனை பேர் முடியும்? ஒரு ஆளுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாதா? 2 பேருக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாதா? ஒரு நபரை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியாதா? God want to put you in relationship. ரிலேஷன்ஷிப் ரொம்ப கடினமான விஷயங்க. ஐயா சர்ச்சுக்கு வந்தேனா, காணிக்க கொடுத்தேன்னா நான் போகிறேன், நான் யாருக்கும் பேச மாட்டேன், தோத்திரலாம் சொல்ல மாட்டேன். நோ நோ நோ. உன் காணிக்கை இங்கே வச்சுட்டு உன் சகோதரனோட போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு வானார். 12 சீஷர்களோட கால்களை கழுவினார். We need to walk together till the end. பரலோகம் போகும்போது தனியாக நம்ம மட்டும் போய் அங்கே உட்காந்து போகிறதில்ல, எல்லாரும் தான் அட் டைமில் பறந்துன்னு பேசினே போகிறோம். அப்புறம் சண்டே சர்வீஸுக்கு வந்தியா, அதாண்டா அப்படியே போயின்னுக்குறோம். ஹே சூரியனை பாரு, ஹே நிலாவை பாரு, ஹே நட்சத்திரம் பாரு, இதுதான் கெரோனிஸ் மேஜாரிஸ் நட்சத்திரம் அப்படின்னு பேசிட்டு தான் இங்கேருந்து கூட்டு போக போகிறார். எவ்வளோ நேரம் டைம் எடுக்க போகுது என்று தெரியவில்லை. We need to travel together. We need relationship. இன்றைக்கி சர்ச்சில் யார் கூடாது உங்களுக்கு கசப்பு இருந்து வெறுப்பு இருந்து இனிமேல் அவர் அப்படின்னா நான் இப்படி நோ, எல்லாரும் இயேசுவின் வழியில் நாம் ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை தரப்போகிறோம். We need to build, we need to restore in relationship. உறவிலே பலப்பட வேண்டும் என்று சொன்னார். மறுசீரமைத்தார். எதில் சீரமைத்தார்? ஃபஸ்ட்டு டைரக்ஷன், குட். 2வது ஃபுட். 3வது ரிலேஷன்ஷிப். 4வதாக மினிஸ்ட்ரி. என்னதுங்க? வாட் இஸ் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி என்றால் என்ன? அவரே தான் விளக்கம் கொடுக்குறாருங்க. 18-19 படித்தோம்னா ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. 18-19 படிங்க பார்க்கலாம். யோவான் 21:18. இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ 19 படிமா. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறது என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. மினிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? ஜீசஸை பின்பற்றுறது.
இனிமேல் பேதுருவோட லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி ஆண்டவரோட சர்ச்சை, ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை பில்டிங்கை நம்ம கையில் காட்டினார்னா ஆவிக்குரியதை பேஸ்மெண்ட் யார் தெரியுமா? பேதுரு தான். ஃபஸ்ட்டு போப் யார் தெரியுமா? பேதுரு தான். பேதுருவோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். லீடர்ஸோட வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சதும் நமக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் பெரிய ஆள். இல்லை, பெரிய ஆள் இல்லை. அந்த வீக்னஸ்லேயும் கர்த்தர் அவங்கள ஹெல்ப் பண்ணார். அந்த கர்த்தர் தான் பெரிய ஆள். இந்த வீக்னஸாக இருந்தவங்களை கர்த்தர் நடத்தினார். அவர் தான் பெரிய ஆள். ஆபிரகாமோட வீக்னஸ் நமக்கு தெரியும். ஈசாக்கோட வீக்னஸ் நமக்கு தெரியும். 40 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, 40 வருஷமாக குழந்தை இல்லை, 60 வயசில் தான் குழந்தை பிறகுது. யாக்கோபோட வீக்னஸ் நமக்கு தெரியும். தாவீதோட வீக்னஸ் நமக்கு தெரியும். பேதுருவோட வீக்னஸ் நமக்கு தெரியும். யோவானோட வீக்னஸ் நமக்கு தெரியும். வீக்னஸே இல்லாத ஒரே ஒருத்தர் தான் நமக்கு தெரியும். அவர் பேர் தான் இயேசு. நம்ம லீடர்ஸ்க்கெலாம் கூட வீக்னஸ் இருக்கும், அது நமக்கு தெரியும். அதை பெரிதாய் பேசுவதற்காக அல்ல, கர்த்தரை பின்பற்றி வரப்போகிறோம். உங்களை முன்னே கர்த்தர் மறுசீரமைக்க போகிறார். நான் தான் ஆண்டவரே அந்த ஆள், என்னை கட்டுங்க அப்படின்னா நீங்கள் ஏஞ்சி நின்னுங்க. நம்மை மீண்டும் கட்டப் போகிறார். He is going to build us today again. மீண்டும் கட்ட போகிறார். என்னை கட்டுங்க ஆண்டவரே, என்னை கட்டுங்க ஆண்டவரே. ப்ரே பண்ணு மகனே, மகளே ப்ரே பண்ணு. மீண்டும் கட்டுகிறார். உன்னை மீண்டும் கட்டுகிறேன். என் மகனே, நான் உன்னை மீண்டும் கட்டுகிறேன். I will build you again. I will build you again. உன்னை மீண்டும் கட்டுகிறேன். I will build you again. ரீ காத்தாலா ஷாத்தா ரா காத்தாலாபா ரீ தாலாபா காத்தா ராபா காத்தா ராபா ஷே தேரே தேரே கே தேரே தேரே கே தே கே தேரே ஷேரே ரே கே தேரே பேரே கே தேரே ரே கே தேலே புஷி தேரே பே ரீ காத்தாலாபா ரா காத்தாலாபா. ஒரு ப்ரேயர் உங்கள் லைஃப்பை மாற்றும். ஒரு ப்ரேயர் உங்கள் லைஃப்பை மாற்றும். அவர் மீண்டும் கட்டுகிறார். He is going to build you again. He is going to build you again. Shikadalaba rakadalaba retelebe reketele reketele boshitele reketele borebe reketele berim rekadalaba shara. You are going to sing song. Rekadalaba. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய பணியை செய்யும்படிக்கு நம்மை அழைக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். சித்தம்
தேசத்துக்குள்ள நாம் செல்ல போகிறோம். நாம் வாழ்கிற பகுதிக்குள்ள நாம் செல்ல போகிறோம். கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்ல போகிறோம். எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களை நீங்க அனுப்புங்கப்பா. இந்த வேளையில கூட நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற நேரம் இது. இப்ப நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்ம முன்னாடி ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார். பொறுப்புள்ளவர்களாக, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் செல்லுகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேசுகிற நேரம் இது. இங்க நின்று கொண்டிருக்கிற அனைவரும் கர்த்தரை நேசிக்கிறீங்க. அதனாலதான் எல்லா காரியங்களும் இந்த கால வேளையில ஒதுக்கி வைத்து விட்டு பக்தி வைராக்கியமாக ஆண்டவரை தேட நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? மகனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? மகளே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. இதோ இந்த பொறுப்பு நம் ஒவ்வொருடைய தோள்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பொறுப்பு நம்ம ஒவ்வொருடைய தோள்கள் மீது ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்துல நம்ம ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்போம். நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்ப்பா, நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் உமக்கு முன்பாக, என் பரலோகத்துக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்து, ரோல் மாடலா வாழ்ந்து, ஆண்டவரை என்னால் முடிந்தவர்களை உங்க பக்கமாக நான் திருப்புவேன். என்னால் முடிந்தவர்களை, சிறு பிள்ளைகள் மேல பாரம் இருக்கிறவங்க நீங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரலாம். வாலிப பிள்ளை மேல பாரம் இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரலாம். பெரியவர்கள் மேல பாரம் இருக்கிறவங்க பெரியவர்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்க. குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீ யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறுபடியும் நம்மளுடைய ஊழியத்தை, நம்மளுடைய மினிஸ்ட்ரியை நம்ம புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க மினிஸ்ட்ரி பண்ணிருப்பீங்க. நடுவில் ஒரு பெரிய கேப் வந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் ரிஸ்டோர் பண்ணுகிறார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரிஸ்டோர் பண்றார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை ரிஸ்டோர் பண்ணுகிறார். இந்த கால வேளையில அவரிடத்துல நம்ம உதவி கேட்க போறோம். ஆண்டவரே, உங்க ஊழியம் செய்யறதுக்கு நான் ரெடிப்பா. ஆண்டவரே, என்ன நீங்க கைட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்ன நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையின்படி இந்த ஊழியத்தை செய்ய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ சிறு பிள்ளைகள் நம்முடைய அண்டை வீடுகளில இருக்கிறார்களே, அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? எத்தனையோ டீனேஜ் பிள்ளைகள் நம்ம அண்டை வீடுகளில் இருக்கிறார்களே, இந்த சிறு பிராயத்துல அந்த பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தோமானால் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவார்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க நாட்டிற்கு பிரயோஜனம் இல்லாம, குடும்பத்திற்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. they are lost. அது வெறும் பேரண்ட்ஸ் மேல விழுந்த கடமை மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு நம்ம அந்த பொறுப்பை எடுப்போம். நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறோம் இந்த சர்ச்சுக்கு. நம்ம ஒவ்வொருவரும் எழும்பி நின்று அந்த ஏரியால இருக்கிறவர்களை, அந்த பகுதியில இருக்கிறவர்களை சந்திப்பேன் என்று நம்ம உறுதிமொழி எடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு பல மக்களை ஆதாயமாக்கும். பல மக்களை ஆதாயம் பண்ண தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசலாம். Let's spend some quiet time with our God. நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன்ப்பா, என்ன நீங்க அனுப்புங்க. Sandika
ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க நான் கடந்து செல்கிறேன். ஆடுகளை மேய்க்க நான் கடந்து செல்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த உலகத்துல நாம் எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்யலாம், எப்பேற்பட்ட வேலைகளை செய்யலாம். ஆனால் அவருக்காக என்ன செய்ய போகிறோமோ, அவருக்காக என்ன செய்ய போகிறோமோ அதுதான் நம்மோடு பரலோகம் வரைக்கும் வரப்போகிறது. எஸ், he will reward you. இந்த ஊழியத்தின் பாதை, it is not a bed of roses. பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். துணிந்து நில்லுங்க. ஆண்டவருக்காக நிற்போம். ஆண்டவருக்காக திரள் கூட்ட ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொண்டு செல்வோம். முற்றும் முடிய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுவரைக்கும் கரை திரையற்றவர்களாக பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக் கொள்வோம். Here I am Lord. இதோ அடியே, என்னை நீர் அனுப்புவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நம்ம அதே ஆளா போகக்கூடாது. லாஸ்டா முடிச்சார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வேணுமா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராஸ்பரிட்டி வேணுமா, பணம் வேணுமா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. நல்லவர்களா வாழணுமா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. பலவீனத்தின் மத்தியிலும் சாதிக்கணுமா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை செஞ்ச பாவம் ரொம்ப வாட்டி வதைக்குதா, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன், ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கண்களை மூடி இதயத்தில் கை வச்சு, நான் இனிமேல் உங்கள் வழி வர ஆண்டவர். ஜீசஸ் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். என்னப்பா ஜீசஸ், ஐ ஃபாலோ யூ, உண்மை பின்பற்று, என்னை ஏற்றுக்கொள். திஸ் இஸ் ஃப்ரெஷ். புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பார். ஃப்ரெஷ் ஸ்டார்ட். யுவர் லைஃப் வில் பி ஃப்ரெஷ். த ஜேர்னி வில் பி ஃப்ரெஷ். இந்த வாழ்க்கை ஓட்டம் புதுசாக இருக்கும். டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு தருவார். பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தருவார். நான் உங்களுக்காக ப்ரே பண்ண போகிறேன். டுடே ஐ ப்ரே that God will bring in new blessings. God will infuse his strength. தம்முடைய பலத்தை உங்களுக்குள்ள ஊடுருவும்படி செய்வார். த எனர்ஜி இல்லாம தவிக்கிற உங்கள் சரீரத்தில் எனர்ஜி உண்டாவதாக. சரீர உறுப்புகளில் எனர்ஜி உண்டாவதாக. குழம்பி போயிருக்கிற மூளையில எனர்ஜி உண்டாவதாக. பலவீனப்பட்டிருக்கிற சரீரத்தில் பலன் உண்டாவதாக. God is restoring us. புதுப்பீங்க ஆண்டவரே, புதுப்பீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை புதுப்பிங்க. restore in Jesus name. restore. பெற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபையை பெற்றுக்கொள்ளுங்கள். புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். குழம்பி போன மூளையில ஒரு ரெஸ்டோரேஷன், தலைவலியில ஒரு ரெஸ்டோரேஷன், சரீர உறுப்புகள்ல ஒரு ரெஸ்டோரேஷன். இன்றைய நாள் அற்புதத்தின் நாள். நம் இயேசு நம் அருகிலே சுற்றி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பயம் நீங்குகிற ரெஸ்டோரேஷன் நாள். மினிஸ்ட்ரியில ஒரு ரெஸ்டோரேஷன் நாள். வருமானத்துல ஒரு ரெஸ்டோரேஷன் நாள். வேலையில ஒரு ரெஸ்டோரேஷன் நாள். புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ். பெற்றுக்கொள் மகனே, மகளே பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். அந்த பயம் விலகுவதாக. பயத்தோட இருக்கிறவங்க பயமே வெளியே போன்னு சொல்லுங்க. வெளியே போ. கடனோட இருக்கிறவங்க கடனை வெளியே போ. குழப்பத்தோட இருக்கிறவங்க குழப்பமே வெளியே போ. வியாதியோட இருக்கிறவங்க வியாதியை வெளியே போன்னு சொல்லுங்க. ரெஸ்டோர். புதுப்பீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை புதுப்பீங்க ஆண்டவரே. Let them restore. Be restored.
தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ 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 ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.